Lloyd Direct Cool Refrigerator. இப்போ ஐஸ் ரெடி, அதுவும் 29 மினிட்ஸ்ல. நீ மட்டும் போறியா? நானும் கூட வரேனே. அவ கொஞ்சம் ஷை டைப். ஹஸ்பண்ட் வேற வெளியில போயிருக்காராம். அவ வெளியாம்பளைங்கள பார்த்தா கம்ஃபர்ட் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவா. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன். அப்ப தேவையில்லாம என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்த? நீ மட்டும் வந்திருக்கலாம்ல. எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு நான் காரை டிரைவ் பண்ண முடியுமா? அதான் உங்களை துணை கூட்டிட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்களேன் ப்ளீஸ். பேசிட்டு உடனே வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. இங்கே கடை பசுமாடு கிட்ட வைக்கோல காட்டுற மாதிரி உன் அண்ணன் கிட்ட ஒன்ன காட்டி தான் சொத்தை என் பேர்ல எழுதி வாங்கணும். வாங்கிருவேன். இந்த வீட்டை தான் காட்டுது. சார், நான் கௌதம் பேசுறேன் சார். அதான் ஏற்கனவே பேசிருக்கோமே சார், இந்த ப்ராஜெக்ட் விஷயம். கௌதமோட குரல் கேக்குது. அப்ப இந்த வீடு தான். ஆமா சார், லாஸ்ட் டைம் கூட நான் உங்ககிட்ட மீட் பண்ணி சொல்லியிருந்தேன் சார். ஆமா, எஸ் சார். கண்டிப்பா பெஸ்டா பண்ணுங்க. இந்த ப்ராஜெக்ட்டை சக்சஸ்ஃபுல்லா நான் பண்ணிட்டேன். எந்த மாற்று கருத்தும் இல்லை சார். ஓகே சார், ஓகே. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார். கண்டிப்பா நான் பண்ணி கொடுக்குறேன் சார். ஓகே, தேங்க் யூ. மாமா, ஏய், இங்க எதுக்கு வந்த? அம்மா, இந்த அட்ரஸ் உனக்கு எப்படி தெரியும்? என்ன மாமா இப்படியா கேப்பீங்க? எத்தனை நாள் கழிச்சு உங்களை பாக்குறேன். வந்தவங்கள வா உட்காருன்னு சொல்லாம இப்படி துரத்துறதுலயே குறியா இருக்கீங்க. உங்களை ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க வந்தேன் மாமா. இங்க பாரு, மரியாதை அங்க இருந்து போயிடு. எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. நான் தயாரா தான் மாமா வந்திருக்கேன். ஒருத்தி. ஏன் மாமா, என்ன வீடு இது? பங்களால ராஜா மாதிரி இருந்துட்டு இங்க இப்படி சாதாரண வீட்ல வந்து இருக்கணும்னு உங்க தலையில எழுதிருக்கு. உங்க விதியை நினைச்சதான். ஏய், எனக்கு சந்தோஷம் கிடைக்கிற இடம் குடிசையா இருந்தாலும் அது எனக்கு பங்களா தான். இப்ப எதுக்கு தேவையில்லாம இங்க வீட்டுக்கு வந்திருக்க? அத சொல்லு முதல்ல. சொல்றேன் மாமா. நீங்க எங்களை விட்டு போனதுல இருந்து உங்களை தேடாத இடமே இல்ல மாமா. ஒரு வழியா உங்க வீட்டை கண்டுபிடிச்சு வந்தாச்சு. ஆமா, நல்லா இருக்கீங்களா மாமா? நீ வர்ற வரைக்கும் நான் நல்லா தான் இருந்தேன். அம்மா, இலக்கியா எங்க? இப்ப எதுக்கு அவளை கேக்குற? அவ வெளியில போயிருக்கா. அது தெரிஞ்சுதான் வந்திருக்கேன் கௌதம். மாமா, ஏன் திடீர்னு எங்களை எல்லாம் விட்டுட்டு வந்துட்டீங்க? பைரவி ஆண்டி பண்ண தப்புக்கு நாங்கள என்ன பண்ணோம்? நீங்க வீட்டை விட்டு வந்ததுல இருந்து நீங்களும் இலக்கியாவும் எங்க இருக்கீங்களோ எப்படி இருக்கீங்களோன்னு உங்களை நினைச்சு நினைச்சு அழுதுட்டே இருந்தேன். உன் நடிப்ப நம்ப சொல்றியா? நம்புங்க மாமா, இது என் குழந்தை மேல சத்தியம். வாங்க வீட்டுக்கு போலான்னு சொல்ல ஆசையா தான் இருக்கு. ஆனா கூப்பிட்டா நீங்க வருவீங்களா? மாட்டீங்கல்ல. எல்லாம் இந்த பைரவி ஆண்டி பண்ணது. வளர்த்த புள்ளை யாராவது கொல்ல நினைப்பாங்களா? ஆண்டியோட துரோகத்தை பார்த்து நீங்களாவது வீட்டை விட்டு வந்தீங்க. நானா இருந்தா அப்பவே செத்துருப்பேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டேன். உங்க பிறப்பு ரகசியத்தை வெளியில நான் சொல்லிருக்கவே கூடாது. குடும்பம் பெரியறதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கவலைப்படாதீங்க மாமா, கவலைப்படாதீங்க. நம்மள ஒரு நாள் நிச்சயமா ஒண்ணு சேருவோம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பாரு, எனக்குலாம் அந்த அளவுக்கு நம்புறதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப எதுக்கு இங்க வந்து அதை சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பு. உங்க கோவம் எனக்கு புரியுது மாமா. நானா இங்க வரல, கார்த்திக் தான் என்ன அனுப்புனாரு. கார்த்தியா? ஆமா. அவன் எதுக்கு ஒண்ணு அனுப்புனா? என்ன விஷயம்? நீங்க கோவத்துல பயங்கரமா கத்தி எல்லாத்தையும் விட்டுட்டு டக்குன்னு வந்துட்டீங்க. பிசினஸ் எல்லாம் உங்க பேர்ல இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் உங்க கையெழுத்த தான் கேக்குறாங்க.
கிளையண்ட்டுக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் பண்ண முடியல, ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்ட் அலாட் பண்ண முடியல, அக்ரிமெண்ட்ல ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் நீங்க தான் போடணும்னு சொல்றாங்க. கம்பெனி ரன் பண்ணவே முடியல. கார்த்திக் பாவம் ரொம்ப சிரமப்படுறாரு. சரி, அதுக்கு என்ன இப்போ? கம்பெனி சம்பந்தப்பட்ட எல்லா அதிகாரமும் தான் பேர்ல மாறினாதான் பிசினஸ் எப்பவும் போல நடக்கும்னு கார்த்திக் ஃபீல் பண்றாரு. அதுக்கு உங்க பேர்ல இருக்கிற சைனிங் அத்தாரிட்டி எல்லாம் கார்த்திக் தன் பேர்ல மாத்துற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாரு. இதனால உங்க சொத்து எதுவும் மாற போறதில்ல, ஆபீஸ் பவர் மட்டும் கார்த்திக் பேருக்கு போகும், அவ்வளவுதான். இது ஜஸ்ட் ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. ஏன் இது கேட்க அவன் இங்க வரமாட்டானா? உன்னதான் அனுப்புவானாமா? வந்திருக்காரு மாமா, இந்த தெருமுனையில தான் நின்னுட்டு இருக்காரு. என்ன சொல்ற? தெருமுனையில இருக்கானா? ஆமா. ஏன் உள்ள வரல? உள்ள வாங்கன்னு நானும் கூப்பிட்டேன். கார்த்திக்கு உங்க மூஞ்சில முழிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதான் அண்ணன் தம்பி இல்லைன்னு ஆகி போச்சே, இனிமே அவரை பார்த்து என்ன ஆக போகுது, நீயே போய் கையெழுத்து வாங்கிட்டு வான்னு என்ன அனுப்பிச்சிட்டாரு. நீ பொய் சொன்னு தெரிஞ்சது உன்னை தொலைச்சிருவான், தொலைச்சு. ஐயோ சத்தியமா மாமா, நீங்களே வேணாலும் வந்து பாருங்க. வாங்க வாங்க. அது பாருங்க மாமா. தம்பியா தம்பி? ஐயோ, கார்த்திக் கௌதம பாத்திர கூடாதே. உடனே பாசத்துல அண்ணனை கதறி அழுது ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு காரியத்தையே கெடுத்துருவான். அப்பாடா. அப்பா. பாத்தீங்களா மாமா, காரை கூட வீட்டு வாசல்ல நிறுத்தாம 2 வீடு தள்ளி முனையிலே நிறுத்திட்டாரு. மாமா, கையெழுத்து போட்டீங்கன்னா நான் கொண்டு போய் கார்த்திக் கிட்ட கொடுத்துருவேன். ஏன் மேல எல்லாம் கோவப்படாதீங்க மாமா, உங்க தம்பி ஆசைப்படுறாரு, நான் என்ன பண்றது? சரி மாமா, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. நான் போய் உங்க அண்ணன் பிசினஸ்ல எந்த பவரையும் எழுதி தர மாட்டாரா, எல்லாமே அவருக்கு வேணுமா அப்படின்னே சொல்லிடுறேன். சரி, நான் வரேன் மாமா. ஏய், ஃபைல கொடு. ஆஹா, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். கௌதம் பேரை சொன்னாதான் எது ஒண்ணுமே கிடைக்கும். மாமா, படிச்சு பார்த்துட்டு சைன் போடுங்க மாமா. தேவையில்ல. எல்லாத்துலயும் போட்டீங்களா மாமா? எல்லாத்துலயும் சைன் போட்டேன். நீ போட்டது வெறும் கையெழுத்து இல்லடா, உன் தலையெழுத்து. இது பாரு, எனக்கு எத்தனை கையெழுத்து வேணாலும் இப்பவே வாங்கிக்கோ. ஆனா இனிமே நீயும் கார்த்திக்கும் இந்த வீட்டு பக்கம் வந்துடக்கூடாது. என்னை இலக்கியாவையும் நிம்மதியா இருக்க விடுங்க. ஏன் மாமா? இடத்த காலி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க வருத்தம் எனக்கு புரியுது. அம்மா, நீ யார கூப்பிட்டீங்களோ அதே பைரவி ஆண்டி உங்களை கொலை பண்ண பார்த்தாங்க. அது உங்களால தாங்கிக்க முடியுமா? அதான் இப்படி கோவப்படுறீங்க. அப்படியே நான் உங்களை வற்புறுத்தி கூப்பிட்டாலும் யாரும் இல்லாதவங்கிற உங்க நினைப்பு உங்களை அங்க வர விடாது. உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் இந்த முடிவை தான் எடுத்திருப்பேன். சரி மாமா, உங்க இஷ்டம், உங்க முடிவு. ஆனா நிச்சயம் ஒரு நாள் நீங்க வீட்டுக்கு வருவீங்க மாமா, நான் நம்புறேன். நான் வரேன்.
இலக்கியாவை கேட்டதா சொல்றீங்களா? ஒரு நிமிஷம். நீங்க வந்ததாகவோ என்ன பார்த்ததாகவோ யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது. நாங்க இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. சொன்ன அத்தையும் கார்த்திக்கும் உடனே வந்து உங்களை அங்க கூட்டிட்டு வந்துருவாங்களே, என் உயிரே போனாலும் சொல்லுவேனா கௌதம்? சொல்ல மாட்டேன். உங்க நிம்மதி தான் எனக்கு ரொம்ப முக்கியம். வரேன். எஸ். இதெல்லாம் என்ன ஜென்மம்? கார்த்திக், உன்னை காட்டியே உன் அண்ணன் கிட்ட சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டேன். கௌதம்க்கு இப்போ உன் மேல வெறுப்பு வந்திருக்கும். இனிமே நீயும் அத்தையும் எப்படி கூப்பிட்டாலும் கௌதம் வீட்டுக்கு வர மாட்டான். ஒரே பிளான், 2 லாபம். சொத்தும் வந்துருச்சு, உறவும் அந்து போச்சு. நீயா? ஐயோ, விடு, கை விடு. நீ எப்படி இங்க வந்த? அத நான் கேட்கணும். ஏன் வீட்டு பக்கம் உனக்கு என்ன வேலை? இது உன் வீடா? ஆமா. சரி, அதெல்லாம் விடு. நீ எதுக்கு இங்க வந்த? அதுவும் எதிர் வீட்டுல இருந்து வெளியே வர? அந்த வீடு யாரோடது? அதான் கௌதம் இலக்கியாவோட வீடு. என்ன சொல்ற? நான் உங்களை ஒரு நாள் கூட வெளியே பார்த்ததே இல்லையே. அவங்க ஒரு பிரச்சனையில வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. எதிர் வீட்டுல தான் தங்கியிருக்காங்க. ஓ, அப்படியா? சரி சரி, நான் கிளம்புறேன். கார்த்திக் நம்மள ஒன்னா பார்த்துட்டா அப்புறம் அவ்வளவுதான். நான் கிளம்புறேன். ஏய், எங்க போற? அது என்ன பேக்குள்ள ஃபைலு? ஏதோ டாக்குமெண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அது எதுக்கு உனக்கு? உன் முகத்தை பார்த்தா ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ற மாதிரில இருக்கு. இலக்கியா வீட்டுக்கு வந்திருக்க, ஆனா உன் புருஷனை உள்ள கூட்டிட்டு போகாம வெளியே நிக்க வச்சிருக்க. என்ன விஷயம் சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கிளம்புறேன். ஏய், நீ ஒண்ணுமில்லன்னு சொன்னாவே அதுல 1000 விஷயம் இருக்கும். இரு, பாத்துட்டு தரேன். இப்ப நீ தர போறியா இல்லையா? நான் போணும். ஏய், வெளியே போய் சத்தம் போட்டுருவேன், அப்புறம் கதை கந்தலாயிடும். பேசாம இரு. மகேஷ், மகேஷ், மகேஷ். பெரிய தில்லங்கடியா இருக்காளே, பெரிய கேடிதான். பரவாயில்லையே, சொத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு கௌதமே சைன் பண்ணியிருக்கான். அது எப்படி அவன் சொத்தை வேணான்னு சொல்லுவான்? ஓ, நீ ஏதோ ஏமாத்தி கௌதம் கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்க, கரெக்டா? அடி பாவி, எப்படியோ பிளான் பண்ணி கௌதம் இலக்கியாவை துரத்திட்டு அவங்க சொத்தையும் எழுதி வாங்குறியே. நீ பெரிய கெட்டிக்காரி தான், சும்மா சொல்லக்கூடாது. அதையும் உன் புருஷனுக்கு தெரியாம பண்றியே. ஆனா நீ வேற லெவல்மா. சரி சரி, டைம் ஆச்சு. கார்த்திக் சந்தேகப்பட்டு வந்துட போறான். ஃபைலை கொடு, நான் போணும். என் பேக் கொடு. இங்க பாரு, எனக்கு கொடுக்க வேண்டியதா கொடு, நான் ஃபைலை கொடுத்துட்றேன். என்ன அப்படி பாக்குற? இது இந்த விஷயத்துக்கு ஸ்பெஷல் ஃபீஸ். முதல்ல என் வீடு வரைக்கும் வந்துட்ட, ஏதாவது தட்சணை கொடுத்துட்டு போயேன். திடீர்னு கேட்டு நான் பணத்துக்கு இப்ப எங்க போவேன்? பணம் இல்லைன்னா என்னம்மா, அதான் நகை இருக்குல்ல, கழட்டி கொடு. இது ஒன்றும் புதுசு இல்லையே உனக்கு. அதெல்லாம் தர முடியாது. ஃபைலை கொடு, நான் வீட்டுக்கு போகணும். இங்க பார், இப்ப நகையை நீ தரல, நேரா எதிர் வீட்டுக்கு போவேன். கௌதம் கிட்டையும் பாவம் ஒண்ணுமே தெரியாத உன் அப்பாவி புருஷன் கிட்ட போய் அவங்க கிட்ட உன்னுடைய தில்லாலங்கடி வேலையை டோட்டலா போட்டு டொம்முன்னு உடைப்ப. இந்த டாக்குமெண்ட் மேட்டரையும் சொல்லிடுவேன். ஏற்கனவே நீ போலி கர்ப்ப விஷம் வேற போட்டுட்டு இருக்க.
இதுல சொத்து டாக்குமெண்ட் போர்ஜரி வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். கொஞ்சம் லைட்டா யோசிச்சு பாருமா. ஒன்னும் பண்ண மாட்டாங்க அஞ்சலி. உன்னை கட்டி வச்சு உரிச்சு தலை கீழே தொங்க விட்டுருவாங்க. எப்படிமா வசதி? அஞ்சலி இன்னும் காணோம். இவ்வளவு நேரம் என்ன பண்றா அவ? ஃப்ரெண்டை பார்த்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? சரி, பேசாம போய் பார்த்துருவோம். 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? இத பார், உன்கிட்ட எனக்கு பேச நேரமே இல்ல. நகை பெருசா இல்ல உன் உயிர் பெருசா? கொடு. அப்போ உயிர் தான் பெருசுன்னு முடிவு பண்ணிட்ட. ஆமா, நகை எங்கன்னு கார்த்திக் கிட்ட என்ன சொல்லுவ நீ? அது சரி, அதான் இல்லாத குழந்தை இருக்குன்னு சொல்லி ஏமாத்துறியே. இதெல்லாம் ஒரு மேட்டரா உனக்கு? சரி, இந்தா குடி, கிளம்பு, போயிட்டு வா. பாய். அதிகாலையில கனவு கண்டா பழிக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நகையை புடுங்கி தொலைச்சிட்டானே பாவி. எப்பதான் அவன் கிட்ட இருந்து விமோச்சனம் கிடைக்க போதோ? ஏன் இவ்வளோ லேட்டு? அதை ஏன் கேக்குறீங்க? என் ஃப்ரெண்ட் என்ன உட்கார வச்சு அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும்னு சொல்லி கிளாஸ் எடுத்து அறுத்து தள்ளிட்டா. அதுலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? என்னென்ன சாப்பிடணும்னு சொன்னாங்க? அது வந்து அது வந்து ஐயோ, இலக்கிய வராளே. அவ கண்ணில் பட்டா கஷ்டப்பட்டு கையெழுத்து வாங்கினதெல்லாம் வேஸ்டா போயிடும். இப்ப என்ன பண்றது? ஏய் அஞ்சலி, என்ன யோசிக்கிற? இல்ல, நீங்க கார் எடுங்க, போகும்போது சொல்றேன். ஏன் இங்க சொன்னா என்ன? ஐயோ, எனக்கு அவசரமா போனுங்க. நீங்க கார் எடுங்க, வாங்க. இப்ப எதுக்கு திடீர்னு அவசரப்படுற? ஐயோ, வாங்கன்னு சொல்றேன்ல, போங்க. சரி போ. கார்த்திக் இலக்கியாவை பார்க்காம இருக்கணுமே. பார்த்தா மொத்த பிளான சொதப்பிடும். கார்த்திக், என்ன? போற வழியில ஜூஸ் ஏதாவது சாப்பிடலாமா? மாத்திரை எம்டி ஸ்டொமக்ல போடக்கூடாது. ஏன், உன் ஃப்ரெண்டு குடிக்கிறதுக்கு எதுவுமே கொடுக்கலையா? கொண்டு வர போனா நீங்க தான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களே. லேட் ஆகும்னு நினைச்சிட்டு நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஓ அப்படியா? அதுவும் உங்களை விட்டுட்டு நான் இன்னைக்கு சாப்பிட்டுருக்கேன். ஆஹா, சரி சரி சரி, போற வழியில சாப்பிடலாம். சரியா? நல்ல வேலை பார்க்கல. போன் அடிச்சுக்கிட்டே இருக்குல்ல, எடுத்து பேசு. அவன் யார் போன்ல? இது என் ஃப்ரெண்டு தான். ஏய், இப்பதானே பார்த்துட்டு வந்த, எதுக்கு மறுபடியும் ஃபோன் பண்றாங்க? சரி, என்னன்னு கேளு. சொல்லிடி, என்ன விஷயம்? கார்த்திக் பக்கத்துல இருக்கானா? ஆமாண்டி. அஞ்சலி, என்னாச்சு? கௌதம் கிட்ட சைன் வாங்கிட்டியா? சத்து மாத்திரையா? வாங்கியாச்சு. நான் அப்புறமா பேசட்டுமா? சரி சரி. சிக்கிடுச்சுடா கிளி, வசமா சிக்கிடுச்சு.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.